எனக்கு உதவுவது அங்க இருக்கின்ற காஷ்மீரிகள் தான், அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்ற கருத்தை வெளியிடுகிறார்கள். அதற்கு எந்த அளவுக்கு அந்த அம்மாவை புண்படுத்தினார்கள், நோவுபடுத்தினார்கள். இன்னும் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஒரு வார்த்தை பேசலங்க. என்ன 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 பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அதாவது உங்களுடைய போர்ஸை சார்ந்து அதே வெள்ளை யூனிஃபார்ம் போட்டிருக்கின்ற ஒரு பையன் கொல்லப்படுகிறான். அந்த பையனுடைய மனைவியை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாம சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள். அதை கூட கண்டு இன்னைக்கு என்னுடைய பதவிதான் முக்கியம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிஎன்எஸ். இதுதான் இந்தியாவினுடைய இன்னத்தை நிலையா இருக்கிறது. எந்த அளவுக்கு அதன் பிறகு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் மட்டும்தான் அது காங்கிரஸ் எடுத்து ஒரு பிரதமர் இன்டர்வீன் பண்ண வேண்டிய விஷயம். பிரதமர் இன்டர்வீன் பண்ணவில்லை, உள்துறை அமைச்சர் இன்டர்வீன் பண்ணவில்லை, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்வீன் பண்ணவில்லை, சிஎன்எஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அனைவருடையும் ஒரு ஃபாதராக இருக்கின்ற ஒரு நேவியில் இருக்கின்ற அனைவருடையும் தந்தையாக இருக்கின்ற ஒரு மனிதர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் கூட இன்டர்வீன் பண்ணவில்லை. அவர்களுடைய கமாண்டர்ஸை இன்டர்வீன் பண்ணவில்லை. அப்போ இதுதான் இன்று இருக்கின்ற இந்தியாவினுடைய போர்சஸ்னுடைய நிலையா இருக்கிறது. அதாவது அரசாங்கத்துக்கு என்ன பிடிக்குமோ, சங்கிகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்வேன் என்ற இடத்திலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய, இல்லை என்றால் செயல்படக்கூடிய ஒரு இடத்தில் நம்மளை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள்.